ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க புது வசந்தம் அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா கேரக்டரில் சாந்தி வில்லியம்ஸ் அப்படி அம்மா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட மெட்டியொலி, அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி சீரியல்ஸ்லேயும் நெகட்டிவான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல்லையும் ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பு தான் இருந்துட்டு இருந்துச்சு. சடனாக இவங்க சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. ஆனால் சடனாக சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கி சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே செம்ம ஷாக்கு தான். சடனாக ஏன்டா அம்மா வந்து சீரியலை விட்டு விலகினாங்க அப்படிங்கிறது. இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களோட நேம் வந்து சுஜாதா. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வானத்தை போல சீரியலில் பயங்கரமான ஒரு வில்லியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் இப்போ புது வசந்தம் சீரியல்லையும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்கமிங் புது வசந்தம் சீரியலில் சாந்தி வில்லியம்ஸ் அம்மாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க தான் வந்து நடிச்சிட்ருக்காங்க. சீரியலுமே இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன? இவங்களுமே பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுறவங்க தான். அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போட்டிருந்தாங்க, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் மேம்.